வெல்கம் டு ஆரி கேலரி. நம்ம இன்றைக்கி ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து அசைன்மெண்ட்ஸோடு கொடுத்துட்ருந்த ஆன்லைன் கிளாஸஸோடைய கண்டினியூ தான் இது. ஜர்தோசி ஒர்க்கோட மோட்டிவ் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டிச்சஸை வந்து ஒரு மோட்டிஃபில் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஜர்தோசிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜர்தோசியில் பழகிக்கோங்க. சேம் டைம் வந்து இது கொஞ்சம் ஷைனிங்காக அழகாகவும் இருக்கும். சேம் இதை விட இன்னும் சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன ஜர்தோசியாக தான் இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இதுதான். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ நான் ரொம்ப இழுத்துறக்கூடாது. ரெண்டுக்கும் சைஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சேம் வந்து அந்த ஷைனிங் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சேம் இந்த இதில் வந்துட்டு இன்னொரு கலர்ஸும் இருக்கும். கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நிறைய நம்மளுக்கு ப்ளூ கலர்ஸ், ரெட்டு, மெரூன் இது மாதிரி கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மெஹந்தி கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் தான் இது. ஸோ இந்த 2 கலர் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இந்த மோட்டிஃபில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம மோட்டிஃப் எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் துலிப் நீடில்லையும் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்மளுக்கு பீட் நீடிலில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். துலிப் நீடிலில் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வீடியோவோட லிங்க்கை கொடுத்துட்றேன். அதில் வந்து துலிப் நீடிலில் எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன். அதை கூட பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து பழைய வீடியோ தான். பட் அதில் வந்து மோட்டிஃபில் போடாமல் ஸ்ட்ரைட் லைன்ஸில் போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த பீட் நீடிலில் வந்து எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலிப் நீடிலில் பழகிட்டு அதுக்கப்புறம் பீட் நீடிலில் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். அது உங்களுடைய இஷ்டம். தாராளமாக நீங்கள் அப்படி பண்ணலாம். துலிப் நீடிலையும் போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பண்ண போகிறோம். அது வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். சும்மா நார்மலாக ஜர்தோசியை வச்சு ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். லைன்ஸ் மட்டும் கொடுத்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு பண்ணியிருப்போம் இல்லையா, அது மாதிரி லைட்டாக நான் சொன்ன மாதிரி இதை இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு மறுபடியும் விட்டால் லைட்டாக நெருங்கி போகும் ஜர்தோசி. பட் ரொம்ப வந்து நெருங்கி இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த நீடில் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். எப்பயுமே அதையவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நம்ம கட்ரு வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஜர்தோசி ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நீடில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணும்போது நிறைய டவுட் கேட்குறீங்க. கட் பண்ணும்போது ஈவனாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது நீளமாக தான் நான் போட போகிறேன். இந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடிலுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நீளமாக போட்டுகிட்டே இருக்க போகிறதுனால ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு குட்டி குட்டியாக மேட் ஃபில்லிங் மாதிரி தேவைப்படும் போது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் ஒரு 3 பீஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தானே ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை நீடில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து கண்டினியூவாக போட போகிறோம். ஜர்தோசியும் நம்ம வந்து பீட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி சேம் ஒர்க்கு தான். இப்போ வந்து அந்த ஹெட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம இப்போது ஃபுல்லாக ஜர்தோசியை வச்சு அவுட்லைன் மாதிரி நெருக்கி நம்ம செயின் ஸ்டிச்லேயே ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஜர்தோசியை யூஸ் பண்ணி அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு ஃபில் பண்ண போகிறோம். எந்த ஒரு எம்போஸ்டு இல்லாமல் வேறு எதுவும் ஃபில்லிங் மாதிரி இல்லாமல் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே ஒர்க்கு தான். நம்ம பீட்ஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்தே நம்ம கண்டினியூவாக போட போகிறோம். சேம் த்ரெட்டை எடுத்துகிட்டு சேம் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு கேப்லேயே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப நீளமாக வந்து த்ரெட்டை உள் பக்கமாக இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா த்ரெட்டு வந்து நீடில் விட்டு இழுத்துட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த கேப்பில் இப்போ இந்த டேர்ன்ஸ் இருக்குது, அந்த டேர்ன்ஸ் கிட்ட வந்து நான் செகண்ட் டைம் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ வந்து டேர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இது நிறைய டுட்டோரியலில் போட்டிருக்கோம், இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹோமில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எவ்ரி வீடியோஸ்லேயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேம் அதே தான்.
ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாகவே த்ரெட்டை எடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது அறுந்து போகாது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. சேம் இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் ஜர்தோசி எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவாக எடுக்கவே முடியாது ஜர்தோசியை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இடையில கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மேலாப்பில் பென் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டோன்னா செப்பரேட் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு இடையில வந்து த்ரெட்டு காணாமல், அதாவது நீடில் விட்டு போயிடுச்சுனாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஜர்தோசியை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். சேம் இப்போ வந்து செகண்ட் லைன் சேம் அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நான் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து செயின் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணும்போது என்ன அட்வைஸ் கொடுப்பனோ சேம் அதே அட்வைஸ் தான். இது வந்து ஐடியா. சேம் அதே மாதிரி நெருக்கமாக கொண்டுட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சேம் இதே மாதிரி ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அந்த ஹெட் போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். சேம் டைம் வந்து நான் ஃபுல்லாக ஜரியில் வந்து உங்களுக்கு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். பாடி ஃபுல்லாக, அதாவது மொட்டு ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் நம்ம வந்து இப்போ மேட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த லைட்டாக இந்த கேப் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த கலரில் வந்துட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் ஜர்தோசி வச்சுக்கலாம். அதை கடைசியாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சேம் அந்த ரெட் கலர் அப்படி லைட்டாக தெரியுது நம்மளுக்கு, அது தெரியாமல் தான் நம்ம பண்ணணும். அந்த த்ரெட்டு வந்து நான் ரெட் கலர் எடுத்திருந்ததுனால லைட்டாக தெரியுது. ஸோ அதனால் இப்போ கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த கோல்டன் கலர் த்ரெட்டே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிராஸாக, அதாவது நம்ம இப்போ வைக்க போகிறோம். நம்ம வந்து மேட் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஹரிசாண்டலாக வெர்டிகல்லையும் வைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் இப்போ வைக்க போகிறோம். இப்போது சேம் கிராஸில் வச்சுட்டு அந்த கேப் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த கிராஸில் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ சேம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி செயின்லேயும் போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய மோட்டிஃப்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, மேட் ஃபில்லிங் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் போடுற மாதிரிக்கு இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து செயினில் தான் போடுற மாதிரி இருக்கும் நார்மலாக. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து லைட்டாக அதை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது வந்து கண்டினியூவாக போடுற மாதிரி இருக்காது. நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு போடுறது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேப் மட்டும் நம்ம எல்லா பக்கம் ஒரே மாதிரி கொடுக்கணும். சேம் வந்து அப்படி கொடுத்தோன்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஜர்தோசி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இன்னொரு மெத்தட், அது இதுதான். ஒரே லைனில், அதாவது ஒரே செயினில் கொடுக்குறதாகவும் கொடுத்துக்கலாம். சேம் இதுதான் நம்மளுக்கு ஈஸியும் கூட. பட் வந்து இது அவ்வளோவா நம்மளுக்கு ரொம்ப, அதாவது கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ என்னோடதே வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கிறதே வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். அதாவது நம்ம பக்கத்தில் செயின் போட்டதுக்கும் ஒரே செயினில் போட்டிருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக வரணுன்னா நம்ம குட்டி குட்டி செயின் பக்கத்தில் போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் சேம் தான் வந்து வச்சுருக்கேன். பட் ரெண்டுமே மேட் ஃபில்லிங் மாதிரி தான். பட் மேட் ஃபில்லிங் அப்படிங்கிறது சேம் ஒன்று தான். பட் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேம் சைஸ்லனா ஒரு 4-5 ஜர்தோசி ஒன்றா வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் சைஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போடும்போது, ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு ஜர்தோசியை தாண்டி அடுத்த ஜர்தோசியோட ஸ்டார்டிங் மறுபடியும் அந்த இடத்துல லாக் போட்டுட்டு லைட்டாக மறுபடியும் இன்னொரு நம்ம ஃபஸ்ட்டு இடையில இருக்கு இல்லையா, அந்த ஜர்தோசியோட ஸ்டார்டிங்கிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை விட்டுட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டு கூட பாருங்கள்.
பிகாஸ் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே போட்டு காட்டுறேன். சேம் மறுபடியும் லாக் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஒரே ஒரு ஜர்தோசி வந்து இடையில வர்ற மாதிரி பண்ணிக்கணும். ஒரு ஜர்தோசி லெஃப்ட் சைடும் ஒரு ஜர்தோசி வந்து ரைட் சைட்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டே வரணும். சேம் அதே ஒர்க் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும். லைட்டாக நம்மளுக்கு வந்துட்டு சின்ன சின்ன கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கடைசியாக ஃபில் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஜர்தோசியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ லாக் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் கண்டினியூ பண்ணணும். குட்டியாக போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல குட்டி கேப் தான் தேவை. ஸோ அதனால் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எகெயின். இப்போ லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். லாக் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து எகெயின் மறுபடியும் சென்ட்ரல். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். சேம் ஒர்க் தான். நம்ம வந்து த்ரெட்டில் மேட் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே லுக் தான் இந்த மேட் ஃபில்லிங்லேயும் கிடைக்கும். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதில் வந்து நம்ம கண்டினியூஸாக போடுவோம், பட் இதில் கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். சேம் திங் அதே தான். மறுபடியும் சென்டர் கொண்டு வந்து இந்த ஜர்தோசி கண்டினியூஸாக வர்ற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம 2 லைன் போட்டுட்ருக்கோம், அதுதான் உண்மை. ஒரே டைமில் 2 லைன் ஜர்தோசி லைன் போட்டுட்ருக்கோம். சரி முடிச்சாச்சு. இந்த பக்கமும் அதே ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். மேட் ஃபில்லிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதே கம்ப்ளீட் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் குட்டி குட்டியாக நம்ம வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் இது வந்து நார்மல் சைஸு. இதுக்கு பெருசாக நம்ம போட்டோம்னா நல்லா இருக்காது. பட் இதை விட குட்டியாக போடலாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பார்ட் வந்து நார்மலாக நான் இந்த மாதிரி சென்ட்ரலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சென்ட்ரலில் இருந்து இப்போ நார்மல் ஃபில்லிங் தான் நான் வந்து பண்ண போகிறேன். நம்ம ஹெட் போர்ஷனில் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி. பட் வந்து என்ன அப்படின்னா அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுருக்க பேடடுக்காக வச்சுருக்க ஜர்தோசி லைன் வந்து தெரியாமல் நம்ம வந்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியே பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பக்கத்தில் வந்து பேடட் வச்சு பண்ணுறத விட நீங்கள் நல்லா தூரமாக பேடட் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக தெரியும். அது நம்மளுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெட் போர்ஷனில் பண்ண சேம் ஒர்க் தான். பட் வந்து அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் உள்ள பேடட் வச்சுட்டு அதில் லைட்டாக கட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். சேம் முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும். சேம் ஹெட் போர்ஷனில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆனால் ரெண்டுமே வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட், அதாவது நம்ம இதில் வெறும் பேடட் தான் பேடட் தான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஃபில்லிங் பண்ண போகிறேன். நம்ம கிராஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, சேம் த்ரெட்டில் கிராஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ ஜர்தோசியில் கிராஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இதுவும் வந்து மெஹந்தி கலர் தான். நம்ம இந்த கிராஸாக வந்து ஆல்ரெடி நம்ம பீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம இந்த மேட் ஃபில்லிங்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதிலே கட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த ஷேப் விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 3 சேர்த்தி இந்த மாதிரி கொஞ்சம் 4 5 ஜர்தோசி நான் வந்து இது கொஞ்சம் குட்டியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஷேஃபாக வச்சு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வராது. ஸோ ரொம்ப நெருக்கமாக அங்கங்கே இதாக இருக்கும். ஸோ சேம் இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் கடைசி வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமாக எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிறைய நம்மளுக்கு ஜர்தோசி வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம கிராஸ் ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே கிராஸ் ஃபில் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கண்டினியூவாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக ஃபில் ஆகும் அப்படிங்கிறது. சேம் அதே டிப் தான் வந்து நான் உங்களுக்கு இப்போயும் கொடுக்குறேன். ஆக்சுவலாக சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் இதுக்குள்ளே வந்து ஜர்தோசி போட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன்.
ஸோ சேம் இப்போ வந்து முடிச்சதுக்கப்புறம் காட்டினா தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வந்து உண்மையாகவே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து த்ரெட்டில் கூட வந்து அங்கங்கே வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஜர்தோசியில் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபினிஷிங் கரெக்டாக வரணுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். மேல் போர்ஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகி அப்புறம் மறுபடியும் கிராஸ் ஆகி திரும்பி வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்து மெத்தடு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த மோட்டிவ். நம்ம சென்டரில் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, நம்ம அதையே வந்து ஜர்தோசியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அது எப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு நம்ம வந்து நார்மல் நீடில், அதாவது ரொம்ப ஐ பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இப்போ இந்த ஹெம்மிங் நீடில் தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் போட்டுடுறேன். பட் இதை விட ஐ பாயிண்ட் கம்மியாக இருக்க நம்பர்ஸ் இருக்குது. பட் எனக்கு இங்கே கிடைக்கல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐ பாயிண்ட்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த அந்த ஜர்தோசி வந்து மடக்கி நம்ம முடிச்சு போடுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஜர்தோசி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கணும். நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணாவே உள்ளே போயிடும் ஜர்தோசி. போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசிலே நம்ம நாட்டை போட்டுறணும், மடக்கிக்கணும். மடக்கிட்டு நம்ம இப்போ நீடில் போகிற இடத்துக்கு அந்த நம்ம பேலன்ஸ் இருக்க ஜர்தோசி போய் ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துக்கும். அவ்வளோதான் விஷயம். நம்மளுக்கு வந்து இப்போ ஜர்தோசி நாட்டு விழுந்துருச்சு. இதுதான் ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டு. சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். இன்னொன்று நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். சேம் அதே மாதிரி ஜர்தோசிலேயே முடிச்சு போட்டுடணும், மடக்கிடணும். ஜர்தோசியை மடக்கிட்டு பேலன்ஸ் இருக்க ஜர்தோசியை அந்த ஊசி போகிற இடத்துக்கு கொண்டு வந்து மடக்கிட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு நாட்டு மாதிரி விழுந்துடும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நான் வந்து இந்த மேட் ஃபில்லிங், நார்மலாக வந்து ஃபில்லிங், அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டோன்ஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கு மேலேயே நம்ம போட்டிருக்கலாம். பட் வந்து ஐக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்துட்டு ஒரு 4 ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஜர்தோசி ஸ்டிச்சஸ். நம்ம வந்து போட்டிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டோன்ஸு, ஐக்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க். இது வந்து மோட்டிவ் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த டுட்டோரியலுக்குரிய அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம பிளாகில் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நம்ம அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ நான் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.